இங்கே நிறைய பேர் குறிப்பாக இளைஞர்கள் கேட்குறாங்க, என்னோட எதிர்காலத்தை பற்றி எனக்கு பயமாக இருக்குது, நம்ம எப்படி சம்பாதிக்க போகிறோம், எப்படி முன்னேற போகிறோங்கிறத பற்றி நினச்சாலே ரொம்ப பதட்டமாக இருக்குது, எனக்கு ஏதாச்சும் சொல்லுங்கன்னு. இவங்களுக்கு நான் எதுவும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அல்லாஹ்வும் ரசூலும் என்ன சொன்னாங்கிறதே நான் இங்கே பகிர விரும்புகிறேன். இறைவன் திருமறையில் கூறுறான், ஷைத்தான் வறுமையை கொண்டு உங்களை பயமுறுத்துகிறான், மேலும் ஹராமான காரியங்களை செய்யுமாறு உங்களை தூண்டுகிறான். ஆனால் அல்லாஹ் தன் மன்னிப்பையும் அருள் வல்லத்தையும் உங்களுக்கு வாக்களிக்கிறான். அப்புறம் இந்த ஹதீஸை பார்ப்போமே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இறைவன் மேல் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்தால் அவன் நிச்சயமாக பறவைகளுக்கு ரிசுக் அளிப்பதைப் போல் உங்களுக்கும் ரிசுக் அளிப்பான். பறவைகள் காலையில் வெறும் வயிற்றுடன் சென்று மாலையில் நிறைந்த வயிற்றுடன் திரும்புகிறது. மேலும் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, உங்களுக்காக எழுதப்பட்டது 2 மலைகளுக்கு மத்தியில் இருந்தாலும் உங்களை வந்து அடையும். ஆனால் உங்களுக்காக எழுதப்படாதது உங்கள் 2 உதடுகளுக்கு மத்தியில் இருந்தாலும் உங்களை அடையாதுன்னு. எனவே நம்ம ரிஸ்கை பற்றி நமக்கு எது கவலை? அது அல்லாஹ்வுடைய பொறுப்பு, அவன் போதுமானவன். ஆனால் ஒரு விஷயம், நம்மளுக்கு தொழுகிறது எப்படி கடமையோ அதே மாதிரி படிக்க வேண்டியதும் உழைக்க வேண்டியதும் மேலும் கஷ்டம் வரும்போதெல்லாம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியதும் நம்ம கடமை தான். ஸோ நம்ம கடமையை செய்வோம், மீதி அல்லாஹ் செய்வான், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம்.